நிச்சயமாக கடவுள் உங்களை நல்லா வைப்பார். இவ்வளோ இந்த பிள்ளைங்களாம் நிச்சயமாக நல்லா வைப்பார். ஏன்னா எங்கள் பசியை நீங்கள் ஆத்துறீங்க, நிச்சயமாக நல்லா வைப்பார், நல்லா இருப்பீங்க. உங்கள் ட்ரீட்மெண்ட்டு இதாக எதுவுமே நீங்கள் பார்க்கலீங்களா? இந்த தலைக்கு கீழே ஃபுல்லாக அடியா? எதுவுமே பண்ண முடியாது சார். இதனால அவன் எதுவுமே பண்ண முடியாது. எதுவும் தான் பேசுவான், நாங்கள் ஊட்டினா சாப்பிடுவான். ஏதாவது அவன் கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஆசிட்டே ஊற்றுனா தெரியும். கால் இந்த பக்கா போட்டிருக்கு, இது என்னது? இது வந்து பட்டே இருக்குதாங்க சார். அதோட தோல் உரியுது. குளிக்க போகும்போது சரியா போயிடுது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. என்னன்னா சொல்லிட்டாங்க, என்கிட்டே சொல்லிட்டாங்க சார், நீ வச்சிருக்காத, இதெல்லாம் முடிச்சு அமைச்சிருன்றாங்க. ஆனால் பெற்றுட்டு நம்ம எப்படி சார் இப்படி முடியாது? நம்ம 7 மாசத்துல விட்டுருவோம். அன்னைக்கே நான் பெற்று தூக்கி போட்டுருவேன். யாருக்கு இது பண்ணலப்பா, யாருக்கு இதுவே செய்யலப்பா. போனா போன தெய்வம் எதுக்கு அந்த கொடுமை கொடுத்தாங்க தெரியலப்பா. நான் இப்பயும் சொல்றேன், இந்த புள்ள இருக்காங்க இல்லைங்களா, வேர்ல்டுல எந்த அம்மாவாலையும் இந்த மாதிரி ஒரு புள்ளைய பார்த்துக்கவே முடியாது. உங்களால மட்டும்தான் இந்த மாதிரி புள்ளைய பார்த்துக்க முடியும். அவன் தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்க சாதாரணமா தெரியலாம் இந்த மாதிரி, ஆனா தெய்வம் இங்கதான் இருக்கு. எவ்வளவு தியாகம்! எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க உங்களை, எத்தனை பேர் கேலி பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரியுமா, உன் மனசை பத்தி எனக்கு தெரியும். என் புள்ள எனக்கு ஸ்பெஷல். ஆமா தானம்மா? உன் பிள்ளை எனக்கு பிடிக்கலாமா? எவ்வளவு பிடிக்கும்? நீ அழாதம்மா. இதோமா, இது சின்னம்மாள்.r பேர்ல. இது அதே மாதிரி நன்கொடை இல்ல, இது இந்த அம்மாக்கு நாங்க தர பரிசு. ஒரு சூப்பர் அம்மாக்கு நாங்க தர பரிசு நினைச்சுக்கோங்க. நாங்க எல்லாரும் நம்ம சார்பா தர பரிசு நினைச்சுக்கோங்க. அண்ட் இந்த பரிசுல போட்டிருக்கோம், நீங்க போட்டோன்னே உங்க கையில கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கோங்க. வேர்ல்டுலே பெரிய குவாலிட்டி எது அப்படின்னா டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அண்ட் உலகத்திலே பெரிய சகிப்புத்தன்மை எது அப்படின்னா கூட இருக்கிறவங்க வளர்ந்து பார்க்கறது. இன்ஃபேக்ட் இந்த உலகத்திலேயே கூட இருக்கிறவங்க வளர்ந்தா எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு இடத்துல பொறாம வந்துருவாங்க. ஆனால் என்ன தூரம் பண்ணாலும் எவ்வளோ தூரம் போனாலும் வளர்ந்தாலும் ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் உங்க மேலே பொறாமே வராது. வேற யாரும் இல்லைங்க, உங்க அம்மா. அந்த மாதிரி ஒரு அம்மாவை கண்ணுக்கு கண்ணா பார்க்கும்போது அவங்க கண்ணில் வந்த கண்ணீர் நாங்கள் இது கண்ணீராக மட்டும் பார்க்கலங்க, அது அந்த அம்மா அவங்க சன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்புங்க. ஒரு சைல்டை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். அண்ட் அந்த கஷ்டத்தையும் நம்பிக்கையோட எதிர்கொண்டுட்டு இருக்கிறவங்க தாங்க ரமேஷோட அம்மா. அண்ட் நான் இந்த நிமிஷம் சின்னம்மாள் அம்மாவை ஹீரோவாக பார்க்குறேன். இந்த மாதிரி அம்மா அங்கே இருக்கிறதால தான் இன்னமும் மதர் அப்படின்ற அந்த வேல்யூக்கு எதிர்க்க எந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் நிற்க முடியாது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்றைக்குமே இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அண்ணாக்கோ நம்ம அக்காக்கோ நம்ம தங்கச்சிக்கோ ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுவோமா, அவங்கள ஹர்ட் பண்ணுவோமா? இல்லை, சே இது நம்ம தம்பி நம்ம அண்ணா அப்படின்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி நீங்கள் யாரையா சந்திச்சிங்கனாலும் அதே உணர்வோடு பாருங்கள். இன்ஃபேக்ட் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு நம்மளோட அன்பு தேவை அப்படின்னா இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிற அம்மாங்களுக்கும் பசங்களுக்கும் நம்மளோட அன்பு இன்னும் அதிகமாக தேவைங்க.